ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பில் சேர்க்குற வெஜிடபிள் ஸ்டாக்கு எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டாக் செய்கிறதுக்கு எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் முட்டைக்கோஸ் ஒரு கப்பு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒயிட் ஆனியன் ஒரு கப் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முள்ளங்கி ஒரு 1.5 கப்பு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக அந்த முள்ளங்கியில் இருந்த கீரை, அதனோட தண்டு, மற்ற கீரைகள், காலிஃப்ளவர் தண்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இந்த ஸ்டாக் செய்யும்போது சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸில் உள்ள அந்த தண்டையும் நான் இதை போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நீங்கள் சொரக்காய், பூசணிக்காய் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் உள்ள காம்பு, முட்டைக்கோஸில் உள்ள காம்பு எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு என்ன காய் இஷ்டமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கீரையோட காம்புகள், தண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லா காயும் முங்குற அளவுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை சேர்த்துக்குவோம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமாக டயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போது அப்படியே இறக்கி ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் கூட நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு நம்ம இந்த காயை மட்டும் அப்படியே நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். தண்ணியை ரொம்ப சேர்க்க வேண்டாம். காய் எல்லாத்தையும் அள்ளி மிக்சியில் போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். இதை அப்படியே ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ காய் வேக வச்ச தண்ணியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியை ரின்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வடிகட்ட முடியும். நல்ல ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாக்கை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சக்கையை நம்ம வெளியில் போட்டுடலாம். இப்போது வெஜிடபிள் ஸ்டாக்கு ரெடி ஆகிருச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்காதனால 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உடனடியாக சூப் வைக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டாக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் மற்ற ரெசிபி லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.